4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நருட்டோக்கு அஷ்ராமா செல்ஸ் மூலமா ஒரு கையை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் சாஸ்கிக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாஸ்கே தான் வேண்டாம்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் லீஃப் வில்லேஜ் அழிக்க நினைச்சிருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸை கொல்ல நினைச்சிருப்பான், அவனுக்கு கிடைச்ச பவர் மூலமா டேல் பீஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வேல்டை சேஞ்ச் பண்ண நினைச்சிருப்பான். இப்படி ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணியிருக்கான். பட் 4th கிரேட் நிஞ்சா வார்ல நருட்டோ கூட ஃபைட் பண்ணி அவன் புரிஞ்சிருப்பான், நருட்டோட வழி தான் கரெக்ட், நம்ம பண்ணது எல்லாமே மிஸ்டேக்ன்ட்டு. அதனால அவன் பண்ண பாவத்துக்காக இருக்கட்டும் மிஸ்டேக்குக்காக இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரமாக தான் இவன் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பான், இவன் கை வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஈவன் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே அந்த அளவுக்கு இருக்க மாட்டான். ஏன்னா அவன் பண்ண பாவத்துக்கு நான் வந்து லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடாது, வெளியே இருந்து லீஃப் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்பான். அதே மாதிரி என்னால் நருட்டோ ஏகப்பட்ட கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கான், என்னால் தான் அவன் கை போயிருக்குன்ட்டு சாஸ்கே திங்க் பண்ணான். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க அஷ்ரம செல் கிடைக்கிறது மூலமாக மதுரா மாதிரி சாஸ்கே மாறிடுவான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. சாஸ்கேக்குள்ள அஷ்ரம செல்ஸை இம்ப்ளான்ட் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும். ஏன்னா இவனுமே இந்திராவோட மறுபிறவி, கை கிடைக்கிறது மூலமாக அந்த அளவுக்கு பவர் கிடைக்காது.